இப்போ வரைக்கும் இந்த கோவிலில் இருக்க லிங்கத்துக்குள்ளே ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. அந்த லிங்கத்துக்கு வெளியில் அந்த பொண்ணோட சேலை கூட நல்லா தெளிவாக தெரியும். எந்த கோவில் சொல்கிறேன், வீடியோவை கவனமாக பாருங்கள். இதுதான் ராஜராஜேஸ்வரர் கோவில். அந்த காலத்தில் இந்த ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் வாழ்ந்து வராங்க. ரொம்ப பெரிய செல்வந்தனாக இருக்காங்க. ஆனால் அந்த ராணி இரவு டைமில் மட்டும் ஏந்திரிச்சு சிவன் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. யாருக்குமே தெரியாமல். அதுக்கு காரணம் சிவன் மேலே அவங்க அவ்வளோ பக்தியாக இருந்திருக்காங்க. சிவன் கோயிலுக்கு போய் லிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை ஒருத்தர் ராஜா கிட்ட போய் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்கள் ராணி தினமும் யாரையும் சந்திக்க இரவு டைமில் மட்டும் போகிறாங்க அப்படின்னு. அந்த ராஜா பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஒரு இரவு முழுக்க தூங்காமல் இருந்து அந்த ராணியை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அப்படி ராணி அந்த கோயிலில் போய் கண்ணை மூடி லிங்கத்தை வணங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ராணி கண்ணை திறக்கும் போது ராஜா மிகப்பெரிய ஒரு வாளோட அந்த பொண்ணு முடி நின்றுட்டு இருந்திருக்கான். அந்த ராணிக்கு தெரிஞ்சு போச்சு கணவன் நம்மளை சந்தேகப்பட்டு தான் நம்ம பின்னாடி வந்திருக்கானு. அப்போ அந்த ராணி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த லிங்கத்தை பார்த்து, என்னோட கணவரை என்ன சந்தேகப்பட்டுட்டாரு, இனிமேல் எனக்கு வாழ விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு உன்னோட லிங்கத்துக்குள்ளே என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த லிங்கம் ரெண்டாக பொழந்து அந்த பொண்ணு அந்த லிங்கத்துக்குள்ளே போயிட்டா. அந்த பொண்ணோட சேலை அப்படி வெளியில் பாதி மாட்டிக்கிச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தில் அந்த சேலை மட்டும் லைட்டாக வெளியில் தெரியும்.